இந்த பியூட்டிஃபுல்லான ஹேங்கிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரவுண்டு தேவையோ அந்த சைஸில் ஒரு டப்பா மூடி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி எனக்கு இந்த சைஸில் எடுத்திருக்கேன். நான் கிளாத்தை 4ஆக மடக்கியிருக்கேன். 4ஆக மடக்கிட்டு ஒரு ரவுண்ட் ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கேன். அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நம்ம கட் பண்ண ரவுண்டை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கணும். இப்படி பிரித்து கட் பண்ணிவிட்டு அதை அகைன் இதை 2ஆக மடக்கணும். மடக்குனா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைச்சிருமா? ஓகே, அதில் இந்த ஓப்பனாக இருக்க பக்கம் ஸ்டிச்சிங் போடணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிட வேண்டியதுதான். இப்படி திருப்பிட்டா இந்த சைஸ் கிடச்சிருமா? ஓகே, அதே மாதிரி ஆல்ரெடி நான் இங்கே நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் சுற்றி ஸ்டோன் ஒட்டி வச்சுருக்கேன். அந்த ஸ்டோன் எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாமா? இந்த ரவுண்டு சுற்றி க்ளூ அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஆல்ரெடி நான் இந்த ரவுண்டை அளந்து ஸ்டோன் செயின் கட் பண்ணி வச்சுட்டேன். அதை அப்படியே இந்த க்ளூவில் ஒட்டிட வேண்டியதுதான். இப்படி சுற்றி ஒட்டிட வேண்டியதான். ஒட்டி கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த ஹேங்கிங்கில் ஃபிட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண கயிறில் இந்த மாதிரி 1 by 1 தைச்சுக்கணும். நம்ம பெரிய ரவுண்ட் எப்படி கட் பண்ணி 2ஆக கட் பண்ணி அதை ஒரு முக்கோணமாக அடித்தோமோ அதே மாதிரி தான் இதில் குட்டியாக ப்ளூ கலர் கட் பண்ணி நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி அதுலேயும் நான் ஸ்டோன் ஒட்டிட்டேன். காஞ்சதுக்கப்புறம் அதில் நான் எங்கே ஃபிட் பண்ணுறேங்கிறத பார்க்கலாமா? இது ஒரு சாரியில் தைச்ச மேக்ஸி ட்ரெஸ்ஸு. சாரியோட பார்டரையே பெரிய ஃப்ளவராக ரெடி பண்ணிவிட்டு அவங்க அப்படி தான் கேட்டிருந்தாங்க. அதில் இந்த மாதிரி ஹேங்கிங் கொடுத்துட்டேன். அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.